திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில அரசியல் அமைப்புக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன், இந்தியாவில் உள்ள ஊழல் கட்சிகளில் பாஜக முதலிடம் வகிக்கிறது என்றும், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹிட்லர் போன்று சர்வாதிகார ஆட்சியே நடைபெறும் என்றும் குற்றம் சாட்டினார். அரசியல் சட்டத்தினுடைய விழுமியங்களை எல்லாம் அந்த தூண்களை எல்லாம் தகர்த்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, பொருளாதார ஏறாண்மை, இந்த அரசியலை தகர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அரசு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு, இந்தியாவை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இந்தியா கூட்டணி என்பது நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த முறை 39 38 வெற்றி பெற்றோம். இப்பொழுது பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வட மாநிலங்களை பொறுத்தவரையில் குறிப்பாக தேர்தல் பத்திரம் என்ற அந்த ஊழல் அம்பலமான பிறகு மோடி பாஜக தலைவர்கள் பதட்டப்பட்டு அச்சமுற்று டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவாலை கைது உள்ள வச்சிருக்கிறாங்க, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது உள்ள வச்சிருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்யறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய 11 வங்கி கணக்குகளை முடக்கி காங்கிரஸ் செயல்படாமல் தடுப்பதற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியில வட மாநிலங்களும் பாஜகவுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்பட்டு அநேகமாக பெரும்பான்மையான மாநிலங்களில் பாஜக தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்பு உள்ளதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா மகளிருக்கு ஆண்டுக்கு அதே போல பாத்தீங்கன்னா நீட் தேர்வு குறிப்பாக நீட் தேர்வு பொறுத்தவரையில மற்ற மாநில நிலைமை வேற. தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி கட்சி கேட்பது என்பது நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு வேணும்னு கேட்கிறோம். அப்படி அவர் மாநிலத்தின் உரிமை ஆகவே விலக்கு அளிப்போம் என்று காங்கிரஸ் தேர்தலுக்கு சொல்லியிருக்கிறார். அரியலூர் மாவட்ட வனத்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களை கோடைக்கால இயற்கைசார் சுற்றுலா அழைத்து செல்லும் நிகழ்ச்சி அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் கரைவேட்டி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பேருந்து மூலம் அழைத்துச் செல்லப்பட்டனர். முன்னதாக சுற்றுலா செல்லும் பேருந்தினை மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விஜயலட்சுமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் இயற்கைசார் பயிற்சிகளும் போட்டிகளும் நடைபெற்றது. பின்னர் சுற்றுலாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் துணிப்பை, பசுமை பேனா உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கே. அத்திக்கொம்பை ஊராட்சியில் உள்ள சத்தியநாதபுரம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். இப்பகுதியின் முகப்பு வாயிலில் மேல்நிலை தொட்டி ஒன்று அமைக்கப்பட்டு வாரத்திற்கு ஒருமுறை காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக மேல்நிலை தொட்டியின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு மக்களின் தேவைக்கு பயன்படுத்துவதை விடவும் அதிகமாக தண்ணீர் சாலையில் ஓரங்களிலும் சாக்கடைகளிலும் வீணாகிச் செல்கிறது. இதுகுறித்து வார்டு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தற்போது கோடைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் இனிவரும் காலங்களில் தண்ணீரின் தேவை அதிகமாகும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் ராசிபுரம் அருகே உள்ள பாய்ச்சல் பகுதியில் கைத்தறியில் துணி நெய்து கூலி தொழிலாளர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பாய்ச்சல் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட வேட்பாளர் மாதேஸ்வரன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். புதுச்சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாய்ச்சல் கிராமத்தில் இங்கு இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளரிடம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து இப்பொழுது தளபதி அவர்களுடைய ஆட்சி காலம் வரை கைத்தறி நெசவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நம்முடைய பாரம்பரிய முறையிலான அந்த கைத்தறி நெசவு, அதே போன்று கைத்தறி நெசவாளர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத கூடாது என்கின்ற அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டிலிருந்து 300 யூனிட் அதிகரித்ததை அவர்களிடத்திலே நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தெரிவித்து மேற்கொண்டோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கைத்தறிக்கென சில துணி ரகங்கள் அதில் மட்டும்தான் நெய்யப்படும் என்கின்ற அந்த ரக ஒதுக்கீடும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, கைத்தறி நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அதேபோன்று
அரசாங்கத்தின் இலவச திட்டங்கள் வழங்கப்படுகின்ற சேலை மற்றும் வேஷ்டிகள் கைத்தறி கூட்டுறவு சொசைட்டி மூலமாக அதை கொள்முதல் செய்யப்படுகின்ற அறிவிப்பும் இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அதையும் நடைமுறைப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பாச்சல் கிராமத்தில் இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கைத்தறி தொழிலுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய பங்கு எங்களிடத்திலே சொல்லி அந்த நெகிழ்ச்சியான என்ற தருணத்தில் அந்த நெசவாளர்கள் குடும்பத்தினுடைய அந்த அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற வகையில் நம்முடைய வேட்பாளர் அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு அந்த கைத்தறி நெசவை மேற்கொண்டார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்பதை தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் கோவையில் சரவணம்பட்டி, சிங்காநல்லூர் மற்றும் மதுக்கரை பகுதியில் உள்ள டாக்டர் முத்துதாஸ் மருத்துவமனை மற்றும் அவர்கள் நடத்தி வரும் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி ஆகிய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சோதனைக்கு பின் சுமார் 20 கோடி ரூபாய் அளவில் ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மருத்துவமனையை துவக்கி 10 ஆண்டுகளிலேயே இவ்வளவு பணம் ரொக்கமாக இருந்தது எப்படி, ரொக்கமாக பதுக்கி வைத்திருந்தது ஏன் என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் சிலம்பாட்ட கலைஞர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட 100 சிலம்பாட்ட கலைஞர்கள் சிலம்பம் சுற்றி பொதுமக்களிடம் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தினர். முன்னதாக விழிப்புணர்வு சிலம்ப நிகழ்ச்சியை தஞ்சை நாடாளுமன்ற தேர்தல் பார்வையாளர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மதியழகன், பொறியாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் திருவள்ளூர் நகரைச் சேர்ந்த மன்சூர் அலிகான் என்பவரது வீட்டில் ஆன்ஸ் மற்றும் புகையிலைப் பொருட்கள் இருப்பதாக குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் நுண்ணறிவு பிரிவு போலீசார் அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 30 மூட்டை ஹான்ஸ் புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்து விருதாச்சலம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் மன்சூர் அலிகான் மற்றும் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வாங்க வந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த காசிபாண்டியன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஒருதலைபட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்தியா கூட்டணியின் சார்பில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களின் ஆதரவு அதிகமாகவே உள்ளதாக கூறினார். மதுரை வளையங்குளம் புறவழிச்சாலை அருகில் நாகரத்தினம் அங்காளம்மாள் திடலில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டிற்கான மாநாட்டு பந்தல் கால்கோள் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில தலைவர் விக்ரமராஜா, தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான வணிகர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த மாநாட்டிலே 5 முக்கியமான தீர்மானங்கள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மாவட்டத்துடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு கிளைச்சங்களாக சென்று வருகின்ற மாநாட்டில் லட்ச வணிகர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற பணிதனை சீரிய முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு பிறகு மத்திய அரசு ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு பெற்று அறிவிக்க இருக்கிறார்கள். ஆட்சி கட்டியில யார் அமர்ந்தாலும் எங்களை அழைத்து பேசக்கூடிய வாய்ப்பை இந்த மாநாட்டில் எதிரொலிக்கும். பிரகடன தீர்மானமாக 5 முக்கிய தீர்மானங்களை இந்த மாநாட்டிலே அறிவிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பை பொறுத்தவரையில சாமானிய வணிகர்கள் சிங்கிள் விண்டோ கடைகளை அகற்றக்கூடிய ஆபத்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், மும்பையை சேர்ந்த முதலாளிகள், கேரளாவை சேர்ந்த முதலாளிகள் எல்லாம் தமிழகத்திலிருந்து வணிகத்தை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்துவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சட்டம், பாதுகாப்பு சட்டமாக நிறைவேற்றக்கூடிய பிரகடன தீர்மானத்தில் ஒன்றாக அதை அறிவிக்க இருக்கிறோம். இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்த வணிகர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த மதுரை மண்டலத்தினுடைய தலைவர் செல்லமுத்து தலைமையில மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சீரிய பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய செயல்பாடுகளிலே திருப்புமுனை ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மணலி கிராமத்தில் உள்ள ஏரிக்குடிச்சேத்தி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக சரிவர குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் திடீரென காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற திருத்துறைப்பூண்டி போலீசார் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை சரி செய்து தருவதாக உறுதியளித்ததன் பெயரில் தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக திருத்துறைப்பூண்டி திருவாரூர் சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் கரை திரும்பின. இதனால் மீன்களின் வரத்து அதிகம் காணப்பட்ட நிலையில் காலை முதலே மீன்களை வாங்க பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் அலைமோதியது. அதில் ஷீலா மீன் கிலோ 1000 ரூபாய் வரையும், விளா மீன் கிலோ 400 முதல் 500 ரூபாய் வரையும், ஊளி மீன் கிலோ 450 ரூபாய் வரையும் விற்பனையானதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து அருப்புக்கோட்டையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பல்வேறு தரப்பினரை சந்தித்து கைச்சின்னத்திற்கு ஆதரவு கூறினார். அப்போது திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேனி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பெரியகுளம், போடி, கம்பம், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, சோழவந்தான் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தேர்தல் பணியில் ஈடுபடும் முனைவர்கள் வீடுகளுக்கே சென்று வாக்குப்பெட்டிகளில் தபால் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். தேனி காடாவிளக்கு பகுதியில் உள்ள NRT கல்லூரி மாணவிகளிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷஜுபானா உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அனைவரும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து தேர்தல் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் ஆர்வமுடன் கையெழுத்திட்டனர். மக்களிடத்தில் விழிப்புணர்வு 100க்கு 100% எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கோசரம் தான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இதை கண்டக்ட் பண்ணணும். இளைஞர்கள் மத்தியில் நான் பேசுகிறது ரொம்ப பெருமை. இன்றைக்கி எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஓட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நல்ல ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி மத்தியில் ஆட்சிக்கு அனுப்பிச்சோம்னா ஆட்சி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை பண்ணிகிட்ருக்குறோம். என்னுடைய கடைசி காலத்தில் மனுநீதி சோழனுடைய ஆட்சி முறையை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்துடணும்னு ஒரு பேராசையில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அந்த ஆட்சி முறை வந்து வேற ஒன்றும் இல்லை, அகத்திய மாமுனியே எழுதின ஒரு ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறை வந்துருச்சுன்னா தமிழ்நாடு உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த பகுதியாக இருக்கும். பொருளாதாரத்திலேருந்து, கலாச்சாரத்திலேருந்து எல்லா விதத்துலேயுமே ஒரு சிறந்த பகுதியாக இருக்கும். அந்த பெரிய நம்பிக்கையோடு நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷனில் பெரிய லெவலில் ஒரு 16 கோட்பாடுகள் எழுதி, இந்த கோட்பாடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு எழுதி கொடுத்துருக்குறேன். எல்லாத்துக்கும் அந்த காப்பி உங்களுக்கு கிடச்சிருக்கோம். அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த விழிப்புணர்வை இன்னும் பெருசாக கொண்டு போகலான்னு திட்டம் போட்டு வச்சுருக்கிறோம். அப்போ வந்து சிறந்த ஒரு தன்னலமற்ற, சுயநலமற்ற ஒரு கேண்டிடேட் எலெக்ட் ஆகி அவங்க ஆட்சியில் உட்கார்ந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை செஞ்சிட்ருக்கிறோம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பணத்தை கடத்திக் கொண்டு ஒருவர் வருவதாக இருப்பு பாதை காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது புவனேஸ்வர் வாராந்திர விரைவு ரயிலில் ராஜமுந்திரியில் இருந்து வந்த நபரை பிடித்து விசாரித்த போது அவர் ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்த கொள்ளி வெங்கட சத்யநாராயணா என்பதும் அவரிடம் ஆவணங்கள் இல்லாமல் 15,80,000 ரூபாய் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத் துறையில் ஓய்வு பெற்ற SC/ST அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் மதலைமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடந்த மாதம் ஓய்வு பெற்ற சர்பதிவாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நலசங்க ஊழியர்களுக்கு உடனடியாக பாராட்டு விழா நடத்த வேண்டும், பதிவுத்துறையில் பணிபுரியும் போது பணிநீக்கம் செய்யப்படும் பதிவாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய பணிக்கொடையை தவிர்த்து மற்ற பணப்பயன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இடைக்கால் விளக்கு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நெட்டூரை சேர்ந்த நெல் வியாபாரி மோகராஜன் என்பவரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர் பையில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் 11 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கிறிஸ்டி மற்றும் வட்டாட்சியர் கிருஷ்ணவேல் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள தூயலூர் தன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டுத் திருப்பள்ளிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கெலிஸ்ட் திருக்கொடியை ஏற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 39வது வார்டில் உள்ள புதிய வண்ணாரப்பேட்டை, ஏஏ கோயில் தெரு, செழியன் நகர், டிஎச் ரோடு, காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சேகர், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசன் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சி ஆணையரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான பவன்குமார் ஜி கிரியப்படவர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கேஎஸ்சி அரசினர் மேல்நிலைப்பள்ளி, பெருச்சிப்பாளையம், சேரன் உள்ளிட்ட பள்ளிகளில் அமைக்கவுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து பார்வையிட்டார்.